ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். ஹிந்து ஆங்கில செய்தித்தாளில் ஒரு நியூஸ் அனாலிசிஸ்னு சொல்லி ஒரு காலம் எழுதியிருக்காங்க, ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாங்க. மோடி ஒரு புதுசாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக கடந்த காலத்தை அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத கோடிட்டு காமிச்சு அந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நேருவை டார்கெட் பண்ணி மோடி எப்படி அரசியல் செய்கிறாரு, நேரு எப்படி ஒரு ஜனநாயக விரோதமாக செயல்பட்டார் அப்படிங்கிறவும், ரெண்டாவது அவர் குடும்ப அரசியல் எப்படி அவர் வடிவமைச்சார், நிறுவனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க. அடுத்ததாக ப்ரோ இந்து சித்தாந்தத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர் எப்படி ஓரம் கட்டினார், அந்த அமைச்சர்லாம் எப்படி வெளியேற்றினார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ மோடி தன்னோட அரசியல் எடுத்து பயன்படுத்துகிறாருங்கிற மாதிரி விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கடந்த காலத்தின் கைதியாக எப்போதுமே இருக்கார் மோடி. அதாவது கடந்த காலம்னா அவர் நேருவோட காலம் தான். அவருக்கு நேரு ஃபேமிலியை அட்டாக் பண்ணாத அவரோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு செலவிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நேரு என்னென்ன பண்ணியிருக்காரு, இந்த கண்ட்ரி எப்படி அவர் டெவலப் பண்ணாருன்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஒன்றுமே இல்லைன்னு முழு பூசணிக்காக சோத்தில் அடைக்கிற மாதிரி நேரு காலத்தையே கம்ப்ளீட்டாக அவர் நாட்டில் ஒரு வளர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிற விஷயங்கள், அப்புறம் நாட்டுக்கு எதிராகவே நேரு இருந்தாலும் சொல்லி போகிற விஷயங்கள். 11 வருஷ காலம் 11 வருஷ காலம் ஒரு மனுஷன் ஜெயிலில் இருந்திருக்காங்க சார் நாட்டுக்காக. நீங்கள் எத்தனை பேர் உங்களோட மூதாதையர்கள், உங்கள் நிறுவனத்துலேருந்து எத்தனை பேர், உங்களுடைய அமைப்பில் உங்கள் அமைப்புக்கு மூதாதையர்கள் எத்தனை பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க? சாவர்கரோட மன்னிப்பு கருத்தை எழுதி கொடுத்தா வெளில வந்தார். கடைசியில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிலில்? நீங்கள் இப்போ ஈவன் சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட உங்கள் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றாத பல வருஷம் இருந்தீங்களே. நீங்கள் சட்டம் வந்தபோது, அரசியல் சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது சாவர்கர் என்ன சொன்னார், நம்ம நாட்டுக்கு சட்டம் மனுஸ்மிருதி தான் சட்டமாக இருக்கணுமே தவிர இந்த சட்டம் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சட்டம் தானே சொன்னார். அவர் மேல்நாடுகள்லேருந்து இறக்குமதி மனுஸ்மிருதி தான் சட்டமாக இருக்கணும்னார். நீங்கள் இந்த சட்டத்தையே ஏற்றுக்காது. நீங்கள் இன்றைக்கி நேருவை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்காதவர். காங்கிரஸ் தப்பே பண்ணலன்னு தப்பு பண்ணியிருக்கு. காங்கிரஸ் பண்ண ஒரு தப்பு என்னென்னா எமர்ஜென்சி கொண்டு வந்தது. எமர்ஜென்சி இந்தியாவுடைய கருப்பு அத்தியாயம், அது பிளாக் டேஸ். அது ஆக்சுவலாக அது கொண்டு வந்தது தப்பு. காங்கிரஸ் பண்ண பெரிய ஒரு தவறுன்றது எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. நான் அது இல்லைன்னு மறுக்கல. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? நீங்கள் எமர்ஜென்சியில் சிறையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் சட்டத்தையே நீங்கள் ஏற்றுக்கலையே. நீங்கள் மனுஸ்மிருதி தான் இந்த நம்ம அரசியல் சட்டமாக இருக்கணும்னு சொன்னவங்க தானே நீங்கள். இந்தியாவோட அது மட்டும் டெல்லியிலேருந்து இந்தியாவையே டெல்லியில் ஃபெடரல் செட்டப்பையே நீங்கள் ஒத்துக்கலையே. இந்தியாவை டெல்லியிலேருந்து ஆளணும், ஒரு குடையின் கீழே ஆளணும்னு சொன்னவங்க தானே நீங்கள். இந்தியாவில் இந்தியை எடுத்துகிட்டு ஆங்கிலத்தில் வைங்க, ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு சமஸ்கிருதத்தை வைங்கன்னு சொன்னவங்க தானே நீங்கள். இன்றைக்கும் எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தான பேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் கோர்ட்டு சொன்ன எதையாவது மதிச்சிருக்கீங்களா? நீங்கள் இது வரையும் கோர்ட்டு தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் சேஞ்சஸ் சொன்னாங்க, நீங்கள் அதை ஏற்றுனீங்களா? நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி சட்டத்தை மாற்றிருந்தீங்கல்ல. டெல்லி கவர்மெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி மாற்றிருந்தீங்கல்ல. நீங்களும் தான் அரசியல் சட்டத்தை மாற்றுறீங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. நீங்கள் வருமானம் அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு அரசியல் சட்டத்தில் எங்கே போட்டிருக்கு? எந்த இடத்துல போட்டிருக்கு? சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த நாரிமன் என்ன சொன்னார், அது அரசியல் சட்டத்துக்கு எதிரான திருத்தம்னார். ஆக்சுவலாக நீங்கள் சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்னாடி இருக்கிறவங்க தான் இடஒதுக்கீடு தவிர வருமான அடிப்படையில் கிடையாது. அது தவறு. நீங்கள் அரசியல் சட்டத்தை திருத்தினே தவறுன்னு இப்போ இந்த நரிமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் சமீபத்தில் கூட சொன்னார். அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, அப்படி திருத்தினது சரியில்லை அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் 370 காஷ்மீரை நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்களே. அங்கே இருக்கிற அசம்பிளியோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் எப்படி மாற்றுறீங்க? அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருந்தது, அது செயல் இல்லாமல் இருக்குது. அதோட சம்மதம் இல்லாமல் எப்படி மாற்றுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நீங்கள் சட்டத்தை மீறி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு காங்கிரஸை பார்த்து உங்களுக்கு நீங்கள் தான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸில் அந்த காலத்தில் பல இந்துத்துவ ஆளுங்கள்லாம் உள்ளே இருந்தாங்க. அவங்களாம் பட்டேலோடு சேர்ந்துட்டு அவங்க ஒரு குரூப்பாக நேருக்கு எதிராக இருந்தாங்க. ஆக்சுவலாக நேரு ஒரு ஜனநாயகவாதி சார். எதிர்ப்பு அலோவ் பண்ணவர் அவர். ஆக்சுவலாக அவர் தனக்கு எதிராக இருந்தவங்க கூட அரவணைச்சிட்டு போனவர், அதை பற்றி கவலைப்படாதவர், அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்று. அவர் பெரிய சிறந்த ஜனநாயகவாதி. இவங்க டாண்டன் இவர் சொல்கிறாருல்ல, டாண்டன் தலைவராக தேர்ந்தெடுத்த போது நேரு ஒத்துக்கலை, நான் ரிசைன் பண்ணுவேன், நீங்கள் வெளில போங்க அப்படிலாம் சொல்கிறாருல்ல. அப்புறம் KA முன்ஷியை பற்றி சொல்கிறார். அந்த முன்ஷி அப்புறம் சுதந்திரா பார்ட்டியில் சேர்ந்துட்டார். முன்ஷி முன்ஷி இருந்தபோது என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவர் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு சொன்னார் முன்ஷி அப்படின்னார். நான் கேட்குறேன், இது இப்போ பேசுகிறீங்களே,
அம்பேத்கர் இந்து கோடு பில்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது அது என்னென்னா, இந்து பெண்களுக்கு வந்து விவாகரத்து, திருமணம், சொத்துரிமை போன்ற பல விஷயங்களை தீர்மானிக்கிறது ஒரு முற்போக்கான ஒரு திட்டம். அதை கொண்டு வரும்போது ஏன் நீங்கள் எதிர்த்தீங்க? ஆர்எஸ்எஸ் அதை எதிர்த்து 72 கூட்டங்கள் ஏன் போட்டீங்க டெல்லியில்? அதை எதிர்த்து ஏன் நீங்கள் வந்து வரவே கூடாதுன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ பெண்களுக்கு ஒரு பெண்கள் விஷயத்தில் பல முன்னேற்றமான பல விஷயங்களை கொண்டு வரும்போது நீங்கள் அதை தடுத்தீங்களே இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் 1966 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தபோது நீங்கள் என்ன சொன்னீங்க? பெண்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நாட்டில் ஒழுக்கம் இருக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டோம் பெருசாக சொல்லிக்கிறீங்களே. உங்கள் வரலாறு என்ன? எதுக்கு இவ்வளோ வரலாறுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ வர நேரு பேரை யூஸ் பண்ணுறீங்கல்ல, பழைய கால வரலாறு எடுக்கிறீங்களே. அப்போ உங்கள் பழைய கதை என்ன? உங்கள் பழைய கதை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்கிறீங்கல்ல, நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வாங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் வந்து சத்தீஸ்கரில் போயிட்டு மலை ஜாதி மக்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு சிவில் கோடு கிடையாதுன்னு சொல்கிறீங்களே. இந்தியா ஃபுல்லாக சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு பழங்குடிகளுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பழங்குடிகளுக்கு பொருந்தாது அங்கே மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அப்படி பொருந்தினா அது எப்படி யூனிஃபார்ம்? அது முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏன் பொறுத்துறீங்க? அப்போது பழங்குடிகளுக்கு பொருந்தாதான் முஸ்லீம்களுக்கு பொறுத்தாதீங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு பேர், ஆனால் அது பழங்குடிகளுக்கு பொறுத்தாதான் அது எப்படி யூனிஃபார்ம் இருக்கும்? அப்போ யூனிஃபார்ம் இருக்க முடியாது. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கள் மதிக்கிறீங்கல்ல, அதனால தான் உங்களை எக்ஸாம் பண்ணுறீங்க. அப்போ இன்னொரு குரூப் முஸ்லீம், இன்னொரு குரூப் அவங்களோட பழக்க வழக்கங்கள் நீங்கள் மதிக்கணுமா வேண்டாமா? இந்தியா வந்து பெரும்பான்மை என்ன கடைபிடிக்கிறாங்களோ அதுதான் கடைபிடிக்கணும்னா அப்போ பழங்குடிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் சத்தீஸ்கர்லையும் ஜார்க்கண்ட்லையும் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? பழங்குடிக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் தொகுதிகள் நிறையா பழங்குடிகள் முக்கியமாக இருக்காங்கன்னா நாங்கள் கிடையாதுன்றீங்க. ஆனால் முஸ்லீம்களை வந்து அவங்கள வந்து சைட்லைன் பண்ணணும், அவங்கள வந்து அவங்களோட மதத்துக்குள்ளே பூந்து நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக இப்போ வக்ஃப் போர்டு பில் உட்பட எதுக்காக கொண்டுறீங்க? அதுதானே கொண்டுறீங்க. ஒரு நீதிபதி பேசுகிறாரு, பெரும்பான்மை சொல்கிறதா இங்கே நடக்கணும்னு பேசுகிறாருன்னா அவர் நீதிபதியாக இருக்க தகுதியானவர். அவரை இன்றைக்கி கொலிஜியம் கூட்டு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி நீங்கள் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்லேயும் டபுள் அப்ரோச் எதுக்கு உங்களுக்கு? பழங்குடியை வந்து நீங்கள் ஹிந்து பழக்க வழக்கங்களை அவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் வனவாசிலாம் அங்கே தான் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதை எதிர்த்து போராடுறாங்க, எங்களை இந்துவாக நீங்கள் மாற்றாதீங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பழக்க வழக்கம் இருக்கீங்க. உடனே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு யூசிசி கிடையாதுன்றீங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த யூசிசியை கொண்டுறீங்க. அதுலேயும் டபுள் ஆக்ஷன் தானே இருக்குது, உங்களுக்கு ரெட்டைவேஷன் தானே இருக்குது. அது முஸ்லீம்களை ஹார்ம் பண்ணணும் அப்படின்றது. இன்றைக்கி என்ன எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மசூதியும் தோண்டி அடியில் இருக்க கோவில் இருக்கான்னு பார்க்க சொல்கிறீங்க. நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் என்னாகுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படியே கடந்த காலத்தை நீங்கள் நேரு காலத்தை எடுத்து நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஓகே சார், இப்போ என்னோட டவுட் என்னென்னா, இப்போ வந்து மோடி ஆல்ரெடி ஒரு நெரேட்டிவ் வச்சிருக்காரு. பெரும்பான்மை இந்து மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவங்களுக்கு எதிராக இஸ்லாமிய சிறுபான்மைகள் வந்து ஒரு எதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு போர்ட்ரேட் பண்ணி அவர் தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்று இருக்காரு எலெக்ஷன்ங்கிறது கவனிக்கிறோம். இதுதான் அவர் கை கொடுத்துட்டே இருக்கு. ஏன் வந்து திரும்ப நேரு விஷயத்தை டச் பண்ணுறாரு? நேருவை எடுக்கிறது மூலமாக அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்குது? சார், நேரு சொல்கிறது தவிர வேறு உங்களுக்கு இப்போ இருக்கிற கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை சார். இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எதிர்கட்சியை வந்து இது பண்ணணும். எதிர்கட்சின்னா உங்களுக்கு நேரு தான் ஞாபகம் வருது. அந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு நேரு தான் பேசுகிறது. இந்தியா கூட்டணியோட இந்தியா வந்து காங்கிரஸை பற்றி பேசலாம், ராகுல் காந்தி பேசலாம். இல்லை சார், இந்தியாவுடைய முன்னேற்றமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் பாதிக்கப்பட்டது. காங்கிரஸோட ஐக்கான நேரு இருக்கார். நேருவோட ஃபேமிலி சேர்ந்தவங்க நீங்கள் தலைவராக இருக்காங்க. அதனால் நேரு அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு ராகுல் காந்தியும் அட்டாக் பண்ணுவாங்க, சோனியா காந்தியும் அட்டாக் பண்ணுவாங்க. சோனியா காந்தி என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாரையும் அவங்க அட்டாக் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க பிரின்சிபல் என்னென்னா, நேரு வந்து இந்தியாவை பாழடிச்சிட்டார் அப்படின்றது அவங்க முதல் சட்டத்திருத்தம் வந்தது இல்லையா, அதோட அடிப்படையே என்னென்னா, இந்தியாவில் வந்து எஸ்சி எஸ்டிகளுக்கான ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு விஷயம். அது வந்து தமிழ்நாட்டில் எழுந்த ஒரு கோர்ட் கேஸோட முடிவில் தான் அது வருது. அதுக்காக போராடினவர் பெரியார், அதுக்காக போராடினவர் காமராஜர். அவங்களாம் நேருகிட்ட சொல்லி தான் அந்த முதல் சட்டத்திருத்தம் வருது. அதையே விமர்சனம் பண்ணுறார் சார் மோடி. எஸ்சி எஸ்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த முதல் சட்டத்திட்டத்தையே வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அப்போனா அவர் என்ன, இவருக்கு என்ன இடஒதுக்கீடு என்ன ஆர்வம் இருக்க முடியும்? இன்றைக்கி ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அவர் எதிர்க்கிறதுல நமக்கு அதோட அர்த்தம் புரியுது இல்லை. இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க, அதாவது வருமானத்தை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். சமூக பொருளாதார சமூக கல்வி அடிப்படையில் பின்பற்றவர்களுக்கு சாதி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும், அதுக்கு எதிர்ப்பு. இப்போ வந்து மோடி வந்து அந்த பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கேட்டகரியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா 10% ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. அவங்களோட வாக்குகள் வேணுன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் செய்கிறாரு. ஆனால் பெரும்பான்மை மக்கள் வந்து யாருன்னா வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் தான் பெரும்பான்மை இருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக அவங்களுக்கு எதிரான அரசியல் அவர் செய்கிறாரு. இவ்வளோ அரசியல் செஞ்சும் கூட எலெக்ஷனில் எதுவுமே அவருக்கு பிரதிபலிக்காமல் இருக்காது. எப்படி சார் அது? சார், எலெக்ஷன்றது அது போட்டு வாங்குறதுக்கு வெவ்வேறு வழிகள் கையாளுறாங்க சார். மத உணர்வை தூண்டி விட்றாங்க. உங்கள் தாலியை பிடிங்கிடுவோன்றாங்க, உங்கள் தங்கத்தை பிடிங்கிடுவோன்றாங்க, உங்கள் எருமாட்டை பிடிங்கிடுவோன்றாங்க. இப்போ சிறுபான்மைக்கு எதிராக பெரும்பான்மையை தூண்டி விட்றாங்க, உணர்வு ரீதியாக கிளப்பி விட்றாங்க. உங்கள் கோட்டாவை பிடிங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவோன்றாங்க.
இதெல்லாம் சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. அது தவிர இப்போ சமீபத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் அதை கொடுத்தா வின் பண்ணதா ஷிண்டே சொல்கிறாரு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சிறுபான்மையை காமிச்சு பெரும்பான்மை ஓட்டை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸை பார்த்து நீங்கள் சிறுபான்மை ஓட்டை வாங்குறதுக்காக பெரும்பான்மையை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றீங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்னென்னா, பெரும்பான்மை அதிக ஓட்டு வச்சுருக்கிறது பெரும்பான்மை. அந்த ஓட்டை வாங்குறதுக்கு சிறுபான்மையை நீங்கள் வந்து ஓரங்கட்டுறீங்க, ஒதுக்குறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க, இல்லை அவங்கள விமர்சனம் பண்ணுறீங்க, இல்லை அவங்களுக்கு எதிரான பல ஆக்ஷன் எடுக்கிறீங்க. பெரும்பான்மை ஓட்டை வாங்குறதுக்கு பல விதமான விஷயங்களை பேசுகிறீங்க. அப்போ மத அப்புறம் ஜாதி ரீதியாகவும் கன்சால்டேட் பண்ணுறீங்க, மத ரீதியாகவும் கன்சால்டேட் பண்ணுறீங்க. ஆனால் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு மட்டும் எடுத்தால் அதை எடுக்கிறவங்களை வந்து நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க, உங்கள் கோட்டாவை பிடிங்கி முஸ்லீம் கொடுத்துருவான்னு அப்படி திசை திருப்புறீங்க. அதுக்கு காங்கிரஸ் சரியான பதில் சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடுன்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். அதுதான் சமநீதி, சமூக நீதியாக இருக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் நேரடியாக உங்களால் எதிர்க்க முடியல. ஆனால் உங்கள் கோட்டா பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுப்பான்னு திசை திருப்புற அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுறீங்க, ஓட்டை வாங்குறீங்க, அதன் மூலமாக மக்கள் ஓட்டை வாங்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு நீங்கள் ஒரு சமயம் வந்து ஆதரிக்கிறீங்க, ஒரு சமயம் இடஒதுக்கீடை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறீங்க. மாறி மாறி பேசுகிறீங்க. உங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸில் இடஒதுக்கீடை பற்றி வரும்போது மாறி மாறி பேசுவாங்க. இடஒதுக்கீடே தேவையில்லை, அது மறுபரிசீலனை பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் அப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக வருமானத்தை வச்சு கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது சார், மொழியை பற்றி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஒரே மொழி ஒரே இந்தியா, கலாச்சாரத்தை பற்றி பண்பாடை பற்றி ஒரே இருக்குது. ஒரே இந்தியா ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம், ஒரே இந்தியா ஒரே உணவு, ஒரே இந்தியா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதெல்லாம் எல்லாமே ஒருமையாக இருக்கணும். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயத்தை சொல்கிறீங்க, அது ரொம்ப பீக்காக இந்த இடத்துல எடுக்கிறாங்க. மோடி பெரும்பான்மையாக இருந்தபோது கூட அவர் டச் பண்ணல. இப்போ வந்து 240 வந்ததுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சி தயவில் வந்து இருக்கும்போது அவர் இப்போ அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. சார், இது வந்து எப்படி அவருக்கு எதிராக திரும்புன்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக நிதிஷ் பண்ணுறவங்களாம் கடுமையாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அது எப்படி சார் நீங்கள் இல்லை தற்காலிகமாக எதிர்கட்சிகளை திசை திருப்பத்துக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அது ஒன்லி ஏன்னா 2/3 அவருக்கு இல்லை பார்லிமெண்ட்டில். அவர் 2/3 இல்லாத போது நிறைவேற்றுறது கஷ்டம். அவங்க கூட்டணி கட்சிகளை என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க. இன்றைக்கி தாக்கல் பண்ணுறதா இருந்து தாக்கல் பண்ணல, டிலே பண்ணுறாங்க. திசை திருப்பத்துக்காக பண்ணுறாங்க. அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, செலக்ட் கமிட்டி அல்லது ஜேபிசி கூட்டு பார்லிமெண்ட் குழுவுக்கு பரிசீலனைக்கு எப்படி வக்ஃப் போர்டு பில் அனுப்பிச்சாங்களோ அதை அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, எல்லாமே திசை திருப்பல், நழுவல், இந்த மாதிரி வேலைகள் தான். நீங்கள் நேருவை குறை சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் இப்போ பல சம்பவங்களை வந்து சொன்னேன். எப்படிலாம் சட்டத்தை மீறி இவங்க சட்டத்தை திசை திருப்பி எப்படி பண்ணியிருக்காங்க, கோர்ட் தீர்ப்பு எப்படி மதிக்காத இருந்திருக்காங்க. உடனே நான் சொல்கிறது, காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது இந்தியாவுடைய கருப்பு அத்தியாயத்தில் ஒன்று. ஆனால் நீங்கள் எல்லாமே சரியாக இருந்திருக்கீங்களா? நீங்கள் சரியில்லையே. நீங்கள் நீங்கள் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்காத ஒரு குரூப் தானே. ராஜா அசம்பிளியில் பேசுகிற மாதிரி, பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி, ஜின்னா பாகிஸ்தான் பீரியடுக்கு ஜின்னா காரணம் இல்லை, சாவர்கரே அந்த கருத்து தான் வச்சிருந்தார், முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுக்கணுன்ட்டு. இந்த 2 நேஷன் தியரின்றது சாவர்கர் தான் உருவாக்குறார். ஸோ அவர் தான் பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு தனி நாடுன்னு சொன்னவர். ஜின்னா அப்புறம் வராரு, அவரும் கேட்குறாருன்றது வேறு விஷயம். அதனால் இந்த நாடு பிரிஞ்சது கூட காரணம் சாவர்கரோட இதுதான். அதான் சாவர்கரையும் கோல்வால்கரையும் நம்ம எதுக்கு கோட் பண்ணுறோன்னா, இன்றைக்கி பாஜக கடைபிடிக்கிற ஆர்எஸ்எஸ் எடுத்து வச்சிருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க போட்ட அடிப்படையில் என்ன வருது. காஷ்மீரில் 370 ஆகட்டும், இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகட்டும், இல்லை இந்தியோ சான்ஸ்கிரிட்டோ திணிக்கிற விஷயங்களாகட்டும், எல்லாமே அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கீழே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் திருப்பி நம்ம அவங்கள கோட் பண்ணுறது எதுக்காகன்னா, இவங்க அந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ஜாதி அடுக்குகள் வேணும், சமுதாயத்தில் ஜாதி அடுக்குகள் வேணும், அதுதான் அமைதியை கொடுக்குது. அதாவது அந்த 4 வர்ணங்கள் இருக்குல்ல, அது வேணும், ஏன்னா அதுதான் அமைதியை நிலைநிறுத்தது அப்படின்னு கோல்வால்கர் எழுதுறாரு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வர்ணாசிரம தர்மத்துக்கு ஆதரவாக இருக்கீங்களா? நம்ம ஏன் வந்து கோல்வால்கரையும் சாவர்கரையும் மறுபடியும் கோட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம்னா, இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையும் இல்லை பாஜக அதை செயல்படுத்துகிற அதிகாரத்தில் இருக்கிற பாஜகவும் கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 100 வருஷங்களாக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிட்டு இருக்கோ அதுதான் இன்றைக்கி பாஜக அதிகாரத்தில் உட்காந்து அதை வந்து அமல்படுத்துகிறாங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் எப்படியாவது அதிகாரத்தில் வந்துடணும். ஒரு கட்சியை பிடிச்சோ, மாநில கட்சியை பிடிச்சோ, இப்போ வாக்குறுதியில் சொல்லியோ, இல்லை பெரும்பான்மை மதத்தை இது பண்ணியோ அரசியலுக்கு வந்துடணும். அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு நீங்கள் உங்கள் கொள்கையை வந்து அமுல்படுத்தணும். அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு ஏற்ற அதிகாரிகளை கொண்டு வரணும், சிஸ்டத்தை கைப்பற்றணும் முதல்ல. அதெல்லாம் தான் நீங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இன்றைக்கி எல்லாம் என்டையர் சிஸ்டம் அவங்க கையில் இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 10 வருஷம் ஆனாலும் அதை திருத்த முடியாது. இன்றைக்கி சிஸ்டம் முழுக்க அவங்க கையில் வந்துடுது. ஒரு ஜட்ஜே அப்படி பேசுகிறாரு சார், ஒரு ஜட்ஜே பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜகவில் பல பேர் என்ன பேசினாங்க, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தையே மாற்றிடுவோம் அப்படின்லாம் சொன்ன, அரசியல் சட்டத்தை திருத்திடுவோம்னாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரை திருத்தவே முடியாது. அரசியல் சட்டத்தோட அடிப்படை இருக்குல்ல, அந்த செக்குலரிசம், சோஷியலிசம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை யாருமே திருத்த முடியாது.
ஏன்னா கேசவானந்த பாரதி கேஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் cannot be changed. ஆனால் அதை ஃபைட் பண்ணி தான் அப்பப்போ வந்து சுப்பிரமணிய சாமி உள்ளிட்ட பாஜக இருந்து வழக்கு தொடுக்கிறாங்க, பிரியாம்பலை மாற்றணும்னு சொல்லி போய் நிற்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்க, பிரியாம்பலை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அடிப்படை கேசவானந்த பாரதி கேஸில் 13 ஜட்ஜஸ் கொண்டது, இது இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் அமைச்சது கிடையாது. அடிப்படை ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. அது வந்து இவங்க பார்லிமெண்ட் நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு தான் முக்கியமான விஷயம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த சட்டத்தை மாற்றிடணுன்றது தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டி எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் சார் இப்போ பிரியாம்பலில் இருக்கிற விஷயம் டச் பண்ண முடியாது, ஓகே. ஆனால் அதை டச் பண்ணவே தேவையில்லையே, டச் பண்ணாமே வேணுங்கிற விஷயம் சாதிக்கிறாங்களே, மத ரீதியான விஷயம் அது பண்ணாங்க. அதான் அது வந்து சட்டத்தை தொடாமே அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அது இவங்க கொள்கை அடிப்படையில் ஏற்கனவே 100 வருஷமாக இவங்க சொல்லி இருக்கிற கொள்கை அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. அது காரணம் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால அதை பண்ணுறாங்க. அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்எஸ்எஸ் அல்லது வந்து கோல்வார்கர் சாவர்கர் சொன்ன விஷயங்களை தான் பாஜக ஃபாலோ பண்ணுது. அவங்களுக்கு அரசியல் சட்டத்து மேலே எந்த விதமான இப்போ இருக்கிற அரசியல் சட்டத்து மேலே, அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்து மேலே அவங்களுக்கு எந்த விதமான பெரிய பிடிப்பு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அதை மாற்றணுன்னு தான் அவங்க நோக்கம். அதனால தான் அவங்க வந்து இந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி மோடி பல விஷயங்கள் பேசலாம், ஆனால் நீங்கள் நேருவை பற்றி என்றைக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க சாவர்கர் கோல்வார்கர் அவங்க சொன்னதை பற்றியும் எடுப்பாங்க. அதனால் இது வந்து 2 முனை கொண்ட கத்தி இது. ஆக்சுவலாக நீங்கள் நேரு வந்து எல்லாத்துலேயும் குறை சொல்ல முடியாது. நேருவோட பாலிசியில் சில குறைகள் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நேருவோட இந்தியாவோட வளர்ச்சியில் நேருவோட பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. ஸோ நேருவை குறை சொல்லுங்க, ஆனால் அவரை வந்து முத்திரை குத்தாதீங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்தியா பின்னாடியே போயிடுச்சுலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு அவர் தான் காரணம், பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டதுக்கு அவர் தான் காரணம். அது சரியாக நடத்தலைன்றது பின்னாடி வேறு விஷயம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து விவசாயத்துக்கு இவ்வளோ டேம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க, அடிப்படை கட்டமைப்புகள்லாம் ஏற்பட்டிருந்ததுக்கு அவர் தான் காரணம். அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் நேருவை குறை சொல்றதே ஒரு நோக்கமாக வச்சுக்கூடாது. சார், இப்போ நேரு விமர்சனம் பண்ணக்கூடிய மோடி இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகள் ப்ளஸ் இப்போ ஒரு 11 ஆண்டு அவர் உருவாக்கின பொதுத்துறை நிறுவனம், அவர் உருவாக்கின கட்டமைப்பு அப்படிலாம் ஒரு கட்டமைப்பும் இல்லை. அவர் வந்து இது ஏற்கனவே இருக்கிற ரயில்வே லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்கும் கொடுத்ததில் இன்னொரு 2% கூட போட்டிருக்காரு. அவ்வளோதான். இருக்கிற கட்டமைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு சார். இந்த 10 வருஷத்தில் அவர் ஆரம்பித்த பல திட்டங்கள், காஷ்மீர் உட்பட பல ரயில்வே லைன்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலகட்டம், நார்த் ஈஸ்டில் போட்ட ரயில்வே லைன் உட்பட பல விஷயங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சதாக இருக்கும். எதுவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. அதனால் இவங்க புதுசாக வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனங்களாக இவங்க உருவாக்குற ஐடியாவும் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிற மாதிரியான ஐடியா இருக்குது. இத்தனைக்கும் நல்லா செயல்படுற நவரத்னான்னு சொல்கிற 9 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அதுலேருந்தே பங்குகளை விற்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ இறங்கிட்டாங்க. அதனால் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் நஷ்டமாகுது, அந்த நஷ்டத்துலேருந்து எப்படி மீட்டெடுக்கணும். ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்களை ஒழிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, அங்கே இடஒதுக்கீடு ஒழிஞ்சிடும். இடஒதுக்கீடு ஒழிக்கிறது தான் நோக்கம். வெறும் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் ஒழியலை, அங்கே மக்களுக்கான இடஒதுக்கீடும் அடிபட்டு போகுது. அப்போ அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை. அது இன்னும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பங்குகள் தனியாருக்கு போகும். இல்லை வந்து நீங்கள் அதை ஒழிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாத போயிடும். பங்குகள் தனியாருக்கு போனால் தனியார்கள் அதிகமாக போவான், அவங்க கையில் அந்த நிறுவனம் போகும். அப்போ அவன் இடஒதுக்கீடு அமுல்படுத்த மாட்டான். எப்படி பார்த்தாலும் இடஒதுக்கீடு அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். இவங்க நோக்கம் அதுதான், பொதுத்துறை நிறுவனங்கள் ஒழிக்கிறது மூலமாக இடஒதுக்கீடை ஒழிக்கிறது தான் இவங்க நோக்கம் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் இவங்களும் எதையும் உருவாக்க மாட்டாங்க. நேரு காலத்தில் உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்களும் வந்து விற்றுருவாங்க, ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருவாங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆக்சுவலாக. எல்லாம் இல்லை ஏர் இந்தியாவை கொடுப்பாங்களா இல்லாட்டி டாட்டாக்கு. ஓகே சார், இப்போ அதாவது மோடி வந்து ஒரு புதிய நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக வந்து கடந்த காலத்துக்கு போய்ட்டு நேருவிலேருந்து ஆரம்பித்து அன்றைக்கு இருந்த அரசியல் அந்த தலைவர்கள்லாம் கொண்டு வந்து தனக்கு வேணுங்கிற ஒரு நெரேட்டிவ் இப்போ செட் பண்ணுறாரு. இதுக்கு எதிராக சரியான தர்க்க ரீதியான ஒரு வாதத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக காங்கிரஸ் தான் இதை முன்வைக்கணும். ஆக்சுவலாக காங்கிரஸில் அவங்க வைக்கிறாங்க, காங்கிரஸ் முன் வைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவருக்கு கிடைக்கிற அந்த பப்ளிசிட்டி ரீச் இருக்குது பார்த்தீங்களா, அது எதிர்க்கட்சிகளுக்கு என்றுமே கிடைக்காது. இப்போ ஸ்டாலினுக்கு கிடைக்கிற ரீச் பழனிசாமி கிடைக்குமானா கிடைக்காது. ஆக்சுவலாக அது இயல்பான ஒரு விஷயந்தான். அதனால் மோடி சொல்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. அவங்களோட சோஷியல் மீடியா விங் வந்து பிஜேபி இது வந்து கற்பனை கெட்டாத அளவுக்கு இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் உழைக்கலை, உலகத்தில் எல்லாம் உழைக்கிறான். அதுக்கு உலகத்தில் இருக்கிறலாம் அந்த சோஷியல் மீடியாவில் உழைக்கிறான். அதனால் அவரோட பேச்சை எடுத்துன்னு போகிறதுக்கோ, இல்லை காங்கிரஸை வந்து ரொம்ப மட்டமாக விமர்சனம் பண்ணுறதுக்கோ, இல்லை ராகுல் காந்தியோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல பிஜேபி, அது பலமாக இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து மீடியா இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது வெண்டமன் சொல்வதே வேதவாக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறது வந்து பெரும்பாலான யோசிக்காத, தீவிரமாக யோசிக்க வாய்ப்பு இல்லாத மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு. எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு அவங்களால மக்களை ரீச் பண்ண முடியல. இவங்ககிட்ட இருக்கிற மெக்கானிசம் மெஷினரி மாதிரி அவங்ககிட்ட இல்லை. அதனால் அவங்களது வந்து மெதுவாக தான் ரீச் ஆகுது. ஆனால் அவங்க இன்னும் அவங்க ஒன்றுபட்டாங்கன்னா, காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா
கண்டிப்பாக பிஜேபியோட பிரச்சாரத்தை பீட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே பல மோதல்கள், ஈகோ கிளாஷ்லாம் நடக்கிறதுனால அது சரியாக எடுபடலைன்றது தான் உண்மை. நல்ல சார், விரிவான உரையாடல், மிக்க நன்றி. தேங்க்யூ.